சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். முதல் விஷயமே, நெத்தனியாகவும் ட்ரம்ப்பும் இன்னைக்கு சந்திக்க போறாங்க. நேற்று நெத்தனியாகு கிளம்பி போயிருந்தாரு ட்ரம்ப்பை சந்திக்கிறதுக்காக. இன்னைக்கு தான் அந்த சந்திப்பு அப்படிங்கிறது அப்பாயின்மெண்ட் போட்டிருக்காங்க, நடக்க போகுது. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நெத்தனியாகு போன நோக்கமே என்னன்னா, எப்படியாவது ட்ரம்ப்பை மனசு மாற்றியாவது போற ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நெத்தனியாகு இங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு பேசினதுக்கு பிறகுதான் வெளியிடுவாங்க. ஆனாலும் ட்ரம்ப் போற இரண்டாம் கட்ட நிறுத்தம் வர்றதுக்கான வேலைகளை தான் தங்களுடைய தூதர்களை அனுப்பி தொடர்ச்சியாக செய்துட்டு இருக்காங்க. மத்தியஸ்தனம் பேசக்கூடிய குழுக்கள் இடத்துல நேத்தே பேசியிருந்தாங்க இரண்டாம் கட்ட நிறுத்தத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பத்தி. அதனால இரண்டாம் கட்ட நிறுத்தமும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலைமையில நேத்து போன நெத்தனியாகு எப்படி போனாங்கன்னு பார்க்கும்போது, நார்மலா எப்போதுமே ஃப்ளைட் ரூட் இருக்குமே, அந்த ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு இவங்க வேற வழியாக தான் சுற்றி போயிருக்காங்க. அதாவது இஸ்ரேல் டு அமெரிக்காவுக்கு எந்த ரூட் போவாங்களோ அந்த ரூட் வழியாக போகலை. காரணம் என்னென்னா, ஐசிஜேவுடைய தீர்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு சில நாடுகள் மேலே பறக்கும்போது அவங்களுக்கு அனுமதி இருக்குது நெத்தனியாகவே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவங்கெல்லாம் ஐசிஜேல கையெழுத்து போட்ட நாடுகளாக இருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குறிப்பிட்ட நாடுகள் மேலாம் பறக்காம அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வேற ரூட்டை தேர்ந்தெடுத்து அது வழியாக தான் போய் இப்போ அமெரிக்காவை சேர்ந்திருக்காங்க. எந்த அளவுக்கு இவங்க போய் சொல்லிட்டு இருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு. இவங்கனால ஒரு பிரயாணம் கூட நிம்மதியாக செய்ய முடியல. அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு பயப்படக்கூடிய அளவுக்கு நேரம் வந்திருக்கு. அரெஸ்ட் வாரண்ட்டை பயப்படக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. இஸ்ரேலை விட்டுட்டா, இஸ்ரேல்லேருந்து வெளியே வந்துட்டாவே அங்கே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்காகட்டும், அப்படி இல்லாட்டினா ராணுவத்தை சேர்ந்த யாருக்கா இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நிம்மதி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் கேவலப்படக்கூடிய நிலைமை தான் இப்போதும் இருந்து கொண்டு இருக்குது. ஆனாலும் அவங்களுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வதற்காகவே நாங்கள் ஜெயிச்சுட்டு இருக்கோம், நாங்கள் சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயே ரொம்ப முக்கியமாக இப்போ நெத்தனியாகுடைய மனைவி மேலே இப்போ கைதி வாரண்ட் கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே நெத்தனியாகு விசாரணையில் இருந்துட்டு தான் இருக்காரு. இதில் நெத்தனியாகுடைய மனைவி மேலேயும். காரணம் என்னன்னா, ரெண்டு பேருமே ஊழல் செஞ்சுருக்காங்க. நெத்தனியாகு ஆட்சியிலேருந்து ஊழல் செய்யும் போது பின்னாடி இருந்த தன்னுடைய மனைவியும் சேர்ந்து தான் ஊழல் செஞ்சுருக்காங்க. இப்போ அது நிரூபணம் ஆகிட்டு இருக்கனால அவங்க மேலேயும் வழக்கு தொடரப்படுது. அதனால ஜெயிலுக்குன்னு போனால் குடும்பத்தோட தான் இவங்க போவாங்க. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காகத்தான் எப்படியாவது என்ன பண்ணலாம், போற ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல தான் மக்கள் நேற்று ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம். நெத்தனியாகு அமெரிக்காவுக்கு போன நேரத்தில், நீங்கள் போயிட்டு போற ஆரம்பிக்கிறதுக்கான உத்தரவாதத்தோட வரக்கூடாது, போற ஆரம்பிக்கிறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ட்ரம்ப்கிட்ட பேசக்கூடாது, எங்களுக்கு பிணைக்கேதியில் எல்லாரும் வேணும், இப்போ போர் நின்னதுக்கு பிறகுதான் எங்களுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கி, எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வேணும், போர் நிற்கணும், அது மட்டும் இல்லை நெத்தனியாகு வேணாம், நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நாங்கள் வேற ஆட்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஓயாம நேத்தெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியுது, போர் நிற்கிறதா நமக்கு நல்லது, அப்போ தான் நம்ம பிணைக்கேதிகள் வீட்டுக்கு வருவாங்க. அது இல்லாமல் அப்போ தான் நம்மளே வேற யாரும் தாக்காமல் இருப்பாங்க. இல்லாட்டினா ஏமன்லேருந்து தாக்குதல் வருமா, இல்லை ஈராக்லேருந்து தாக்குதல் வருமானு சொல்லிட்டு பயந்துட்டே இருக்கக்கூடிய நிலைமை தான் அந்த மக்களுக்கும் இருந்துகிட்ருக்கு. அதனால போர் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் மக்களும் நினைக்கிறாங்க. அதோடு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னா, அந்த ஆட்சி மாற்றம் வந்தால் அது நெத்தனியாவுக்கு பிரச்சனை. அதனால தேர்தல் வரக்கூடாது, அதே மாதிரி கைதாகி உள்ளக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போரை எப்படியாவது திசையை திருப்பி கடைசியில் வெஸ்ட் பேங்க்லையாவது ஆரம்பிச்சிடணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க்ல தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, பல இடங்கள்ல நடந்துட்டு இருக்குது. இன்னும் காசால நிறுத்தினதுக்கு அதிகப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இத்தனை 1.5 வருஷத்துல பார்த்தா மஸ்ஜிதுல் அக்ஸாக்குள்ள பல தடவை பலவந்தமாக முஸ்லீம்கள் தொழுகக்கூடிய இடத்துக்குள்ள போய் வணக்க வழிபாடுகளை செய்யறதும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் இடிக்கிறதும் சேதப்படுத்துறதும், இந்த மாதிரியான எல்லா நாசகரமான வேலையுமே அங்கே இருக்கக்கூடிய செட்டிலர்ஸை வச்சு இஸ்ரேல் ராணுவம் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேயே அந்த பெண்குறின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 1.5 வருஷத்துல எப்போ பார்த்தாலும் அக்ஸால பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த பெண்குறின் தான் என்ன பண்ணியிருப்பான்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் திரட்டி கொண்டு போயிட்டு அங்கே உள்ள போய் தேவையில்லாத வேலைகளை பண்ணி முஸ்லீம்களை கோபமடைய செய்வதற்காகவே அந்த ஒரு காரியத்தை அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னைக்கு அதற்கும் கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய குறியே அந்த அக்ஸாவே தான் இருக்குது. அக்ஸாவை பிடிக்கணும், அதை பிடிச்சிட்டா தான் ஒட்டுமொத்தமாகவே பாலஸ்தீனமே அதுக்காகத்தான் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய அக்ஸாவை நாங்கள் விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு தான் அங்கே மக்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அக்ஸாவே நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுவாங்க, அவங்க விட்டுருவாங்க. அப்படிங்கிறதுக்காக மஸ்ஜிதுல் அக்ஸாவை தொடர்ந்து கைப்பற்றதுக்கான நிறைய நாசகரமான வேலைகளை
செய்து கொண்டே இருக்கிறாங்க. அங்கேயும் போராளிகள் இருக்கிறாங்க, பதிலுக்கு சண்டை போடுறாங்க. இருந்தாலும் காசால இருக்கிற மாதிரி வந்து வெஸ்ட் பேங்க் உடைய அமைப்பு இல்லை. அங்க இருக்கக்கூடிய போலீஸ் 10 அமைப்பே வந்து அங்கே இருக்கக்கூடிய போராளிகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு அங்கே வந்து முஸ்லீம் மக்கள் மட்டும் இல்லை, யூதர்கள் இருக்கிறாங்க, இஸ்ரேலை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் செட்டிலர்ஸ் வந்து கொண்டு வந்து குடியிருக்க வச்சுருக்காங்க. அதனால வந்து பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வந்து முன்னேறி போகிறதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துகிட்ருக்கு. அவர்கள் எவ்வளவோ வந்து முயற்சி பண்ணி சண்டை போட்டாலும் எத்தனையோ பேர் வந்து போராளிகள் காசால கூட இறக்கல, அங்கே வெஸ்ட் பேங்க்கில் இறந்துருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அந்த நில அமைப்பே கொஞ்சம் கஷ்டமான ஒரு நில அமைப்பாக தான் இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் இன்றைக்கி வந்து காசால இருக்கக்கூடிய சுகாதார அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, காசால இன்னுமே இடுபாடுகளுக்கு நடுவில் 14,000 உடல்கள் வந்து இருந்துகிட்ருக்கு. அந்த உடல்களை கண்டிப்பாக மீட்கவே முடியாது. ஏன்னா 1.5 வருஷமாக அந்த உடல்கள்லாம் வந்து அந்த இடுபாடுகளுக்கு கீழே போயிடுச்சு. அதாவது மீட்கக்கூடிய இடத்துல அதெல்லாம் இல்லை. அதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்துகிற அளவுக்கு நம்மள்ட்ட வந்து என்ன இல்லை, வாகனங்கள் இல்லை. அதனால் அந்த 14,000 உடல்களையும் நம்ம அப்படியே விட வேண்டியதான் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமையை சொல்லியிருக்காங்க. ஜனாசாக்கள்லாம் வந்து பார்த்தா அந்த இடுபாடுகளுக்கு அடியில் இருக்கோ தவிர அதை வந்து எடுத்து கூட வந்து அவங்களால அடக்கம் செய்ய முடியல. பத்தாவதுக்கு அங்கிருந்து கபரஸ்தானங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழிச்சிருக்காங்க. அதாவது இவங்களை பொறுத்தளவுக்கு முகாம்கள் இருக்கக்கூடாது, ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடாதுன்னா பரவாயில்ல, கபரஸ்தானம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மையவாடிகளெல்லாம் தொடர்ச்சியாக வந்து அழிச்சிருக்காங்க. காசாக்குள்ளே அழிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு இறந்தவங்க கூட போய் நிம்மதியாக அடக்கம் பண்ணிடக்கூடாதுங்கிற அளவுக்கான சேதத்தை படுத்தியிருக்காங்க. காசால அங்கே எடுக்கிறக்கே ஒன்றும் இல்லை. அந்த நிலைமையிலையும் அந்த மக்கள் வந்து இன்னும் நம்பிக்கையை விடாமல் நமக்கு இந்த அளவுக்கு தற்காலிக நிறுத்தமாவது, இந்த அளவுக்கு நமக்கு போர் நிறுத்தமாவது வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவர்களுடைய இடத்துக்கு போய் எந்த அளவுக்கு வந்து மீதம் இருக்குமோ அவங்களுடைய இடங்கள் கட்டிடங்கள்லாம் அதையெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அங்கே வந்து வசித்து கொண்டு இருக்காங்க. நான் நேற்று ஒரு 2 ஷார்ட்ஸ் பார்த்தேன். அதில் வந்து காட்டுறாங்க, நம்ம இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டு பில்டிங்லாம் கட்டிகிட்டு இருந்தால் நம்ம பார்ப்போம்ல, படத்துல எல்லாம் பார்ப்போமே, அந்த மாதிரி தான் அவங்களுடைய வீடு இருக்குது. அது அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு அழிக்கப்பட்டனால என்னவா இருக்குன்னா, வெறும் வந்து தளங்கள் மட்டும் இருக்குது, கீழ்த்தளம் மேல்தளம்னு சொல்லிட்டு ஃப்ளோராக இருக்குது. ஆனால் ஃப்ளோரை சுற்றி இருக்கக்கூடிய எந்த செவருமே இல்லை. வெறும் வந்து பார்த்தா அங்கங்கே நடுவில் பில்லர் நிற்குது, ஃப்ளாட்டாக இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா பொருள் குப்பையெல்லாம் அப்படியே அந்த கல் மண் எல்லாத்தையும் தள்ளி ஒரு ஓரமாக போட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கவர் போட்டு மறைச்சி விட்டு மீதம் இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்கிக்கிறாங்க. அவ்வளோதான். ஏன்னா வந்து அவங்க வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. இருக்கக்கூடிய இடத்துல தான் அனுசரித்து இருந்துக்கணுங்கிறனால இந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடியவர்களாக வசிச்சுட்டு இருக்காங்க. எப்போ இவங்களுடைய நிலைமையெல்லாம் சீராகணும், 3 கட்ட போர் நிறுத்தமுமே முழுசாக முடிஞ்சதுக்கு பிறகு நிரந்தர நிறுத்தம் வந்து அமலாக்கப்படணும். அமலாக்கப்பட்டால் மட்டும்தான் முழுசாக சீர்படுத்த முடியும். இல்லை மறுபடியும் போர் ஆரம்பிக்கும் அப்படின்னு இருந்தால் இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போதைக்கு. ஏன்னா இப்போ மறுபடியும் வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. அங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் வந்து சுத்தப்படுத்தி வீட்டை கட்டணுன்னாவே 3 கட்ட போர் நிறுத்தமும் வரணும். இப்போ முதல் கட்டம் தான் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து 2ஆம் கட்டம் வந்து அதுக்கப்புறம் 3ஆம் கட்டத்தில் தான் அவங்க பேசிப்பாங்க, இது நிரந்தரமா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆரம்பிக்காமல் இருந்தால் போர் ஆரம்பிக்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து நிரந்தர நிறுத்தம் வந்ததுக்கு பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் அதுக்கப்புறம் உலக நாடுகள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி அங்கே காசா மக்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு பிளானை போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், 1 வருஷத்துக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் அகற்றுவதற்காக எஜிப்டை சேர்ந்த ஒரு ப்ரைவேட் கம்பெனிகிட்ட டீல் பேசியிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா கட்டிட குப்பைகளையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போகிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பாலஸ்தீன மக்களே ஹெல்ப் பண்ணுறேன்னு இருக்காங்க. அதனால அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவதற்காக ஹெல்ப் பண்ணாங்கன்னா அத்தனையும் எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு என்ன ஆயிரும்னா ஃபுல்லாக காசா க்ளீன் ஆயிரும். க்ளீன் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டிடங்களுக்கெல்லாம் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி, அதனால இந்த தடவை கட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி இந்த மாதிரியான வான் தாக்குதல் எல்லாம் எதுவும் ஆகாத மாதிரியான பில்டிங்கை கட்டலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. கட்டமைப்பவே வந்து முழுசாக மாற்றி வந்து காசாவை உருவாக்குறதுக்கான திட்டத்தோடு போயிட்டுருக்காங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம். நிரந்தர நிறுத்தம் வந்தால் தான் இது எல்லாமே வந்து சாத்தியமாகும். இறைவனை போதுமானவன். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கலாம்.